வணக்கம். எந்த கலவரம் செய்திகளுக்காக தோப்பாயோ தம்பி மற்றும் அல்ஜினேட் அக்கா. அடுத்த ஆண்டுக்கான சிங்கப்பூரின் பொது விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாச்சு. 6 நீண்ட வார இறுதிகள் நமக்காக காத்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆக முக்கியமா நம்ம தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வரதுனால அதுக்கு அடுத்த வர திங்கக்கிழமையும் லீவு தான். ஜாலி ஐயா ஜாலி. அதனால இப்பவே அடுத்த ஆண்டுக்கு நல்ல பிளான் பண்ணி ஹாலிடே போங்க ஃப்ரெண்ட்ஸ். பொது விடுமுறை நாட்களை தெரிஞ்சுக்கணும்னா ஐடி பக்கத்தை நாடுங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தாக்கத்தால் ஜென்சி இளையர்கள் கூடுதல் சவால்களை எதிர்நோக்கிறார்கள். குறிப்பா எல்லா துறைகளிலும் முன் அனுபவம் தேவைப்படாத அடிப்படை நிலை பணிகள் ஆட்டோமேட்டட் ஆக்கப்படும் அபாயம் உள்ளது. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பிரேக்கிங் பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பிபி இன்னும் வந்திருக்க மாட்டாரு. வந்திருப்பாரு. வந்திருக்க மாட்டாரு. வந்திருப்பாரு. வந்திருக்க மாட்டாரு. வந்திருப்பாரு. வந்திருக்க மாட்டாரு. வந்திருப்பாரு. நான் இங்கே தான் இருக்கேன். சாரி சொல்லுங்க. நான் இப்போ எங்கேயும் இருக்கேன். where jobs are rare and job listings vanish faster than your NS allowance. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? நீரா. அப்போ தூரத்தில் கேட்ட ஃபாரா. இப்போ சிங்கப்பூரோட ஜாப் மார்க்கெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ ஆமாலா, very hard you know. Freshers-க்கு job கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 1 to 2 years experience கேக்குறாங்க. Then like where do we get the experience from? True. And like நமக்கு பிடிச்ச வேலை கூட கிடைக்காது தெரியுமா? And like everything ரொம்ப like expensive-ஆ இருக்கு. BTO வாங்கணும், கல்யாணத்துக்கு பிளான் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு தெரியுமா? உண்மைதான். மனம் தளராதீங்க. என்ன காலம் செய்திகளுக்காக பிரேக்கிங் பாய். ஒரு பக்கம் பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கலன்னா இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் கிடைக்க போகுது. 0.4 மாத போனஸ். அதுவும் ஜூனியர் அதிகாரிகளுக்கு 400 வெள்ளி கூடுதலா கொடுக்கப்படும். சில பேர் போனஸ் வாங்கினா மாணவர்கள் சிலர் டெலிகிராமில் ஆண்டர்பிரனர் ஆகிடுறாங்க. டியூஷன் சென்டரை மறந்துடுங்க. இப்போதான் நமக்கு ஸ்டடி டாக் CEO எனர்ஜி வந்துருச்சே. டேனி டெலானுங்கிற மாணவர் சோஷியல் ஸ்டடீஸ் லவர் என்ற டெலிகிராம் சேனலை தொடங்கியிருக்காரு. அதில் 1.5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் இப்போ 20 பேருக்கு தனிப்பட்ட முறையில் ஜூம் வழியாக பாடங்கள் கற்பிக்கிறார். அந்த பாடங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 5 வெள்ளி கட்டணம் வசூலிக்கிறார். அப்படின்னா 3 பபிள் டீ இல்லைன்னா ஒரு மெக்டானல்ட்ஸ் மீல் எக்ஸெட்ரா. உனக்கு இப்போ வேலை இல்லைன்னா என்ன? பல திறமைகளை கற்றுக்க வேலையை வாங்க. சாந்தி என்ன கலவரத்திற்காக தோப்பாயோ தம்பி மற்றும் அல்ஜினேட் அக்கா.